ஹாய் கைஸ், பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய வேண்டுதலுக்கு பொதுவாக ஆண்டவர் தர 4 விதமான பதில்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். மொதல் பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேண்டுதல் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும் பொழுது அவர் எஸ் கிராண்டட் அப்படின்ற பதிலை தராரு. அவர் நினச்சது போல் அவர் சித்தப்படி நம்ம கேட்கும் பொழுது அவர் அதுக்கு எஸ் சொல்லி நமக்கு அதை தராரு. ரெண்டாவது, நம்மளுடைய சித்தத்தின்படி கேட்கல, நம்மளுடைய சுய சித்தம் இல்லை தவறான சித்தத்தின்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் நோ அப்படின்ற பதிலை சொல்கிறார். ஏன்னா அது நமக்கு நல்லது கிடையாது அப்படின்றதுனால நோ அப்படின்ற பதிலை ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேட்குற விஷயம் சித்தப்படி தான் இருக்குது, ஆனால் அதுக்கான டைம் இப்போ இல்லை அப்படின்னா வெயிட் அப்படின்ற பதிலில் ஆண்டவர் தராரு. எஸ், ஆனால் அதுக்கான வெயிட். நம்ம கேட்குறது அவர் சித்தப்படி தான், ஆனால் இன்னும் அதுக்கான நேரம் வரல, அதனால் கொஞ்சம் நேரம் காத்துரு, நான் அதை உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாலாவதாக அவர் சொல்கிற பதில் தான் ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அவர் பார்த்துட்டு, இல்லையே இதோட பெட்டராக நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், ஐ ஆம் ஹேவிங் சம்திங் பெட்டர் ஃபார் யூ, ஐ வில் கிவ் யூ சம்திங் பெட்டர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் இருக்கிறத நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு இந்த 4 விதமான அனுபவங்களில் அவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இருதயத்தையும் வெளிப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ உங்களுடைய ஜெபத்துக்கான பதில்களை நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க ஷேர் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ.